ஓகேனா ஜிடி வந்து அவங்க ஒரு சேஃபர் பிளேஸ்ல இருக்காங்க, அதுல இருந்து வெளியில வர விருப்பம் இல்லை அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நம்ம சிஎஸ்கேவோட சர்வேவை பார்த்துடலாம் லிவி. நம்ம சிஎஸ்கே சர்வேவில் நிறைய விஷயங்கள் இருக்கு. மேபி வரப்போற மேட்சஸ்ல அந்த சிஎஸ்கே வச்சு ஜிடிஆ இருக்கட்டும், இல்லை வெவ்வேறு டீம் விளையாடுற மேட்சஸ்ல இருக்கட்டும், என்ன மேஜிக் நடந்தா சிஎஸ்கேக்கு அந்த சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அண்ட் நம்ம சர்வே இப்போ டிஸ்பிளே ஆகும் ஸ்க்ரீனில். அண்ட் இது கூட சிஎஸ்கேவோட பேட்டிங் பற்றி தான். அண்ட் அந்த அலைன்மெண்ட் ஆஃப் சிஎஸ்கே டீம் இருக்குல்ல, அது நம்ம நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருந்தீங்க இந்த சேஞ்சஸ் பண்ணலாம், இதை அப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. இன்றைய சிஎஸ்கே மேட்சில் எதை மாற்ற வேண்டும்? அதிரடியான ஓப்பனிங், வலுவான மிடில் ஆர்டர், துல்லியமான பந்து வீச்சு. சொல்லிடுங்க லிவி. கண்டிப்பாக, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி தான் சிஎஸ்கேல கண்டிப்பா ஒரு பயங்கரமான சேஞ்ச் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே எதிர்பார்த்தது, மக்களுமே எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த அதிரடி ஓப்பனிங் தான் சொல்லணும். ஏன்னா சேஞ்ச் வந்து ஏன்னா அதாவது அட்லீஸ்ட் இன்னும் அதாவது இன்னுமே நம்மளுக்கு அந்த 2% ஆப்ஷன் இருக்கு. வந்து அது வேற எந்த டீமுக்கும் நம்ம அதாவது நம்ம இருந்த சிச்சுவேஷன்ல இப்போ நம்மளுக்கு அட்லீஸ்ட் அந்த பிளே ஆஃப் ரேஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 2% வாய்ப்பு இருக்குன்றது ஒரு பெரிய விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா மேல இருக்கிற நீங்க எல்லா டீமும் பாருங்க, முக்கியமா பஞ்சாபா இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸும் நம்மள்கிட்ட இருந்தாங்க, அவங்களும் இப்போ மேலே போயிட்டாங்க. ஜிடி எல்லாம் நம்மளுக்கு கீழே இருந்தாங்க, அவங்களும் நல்லா விளையாடி மேலே போயிட்டாங்க. ஸோ பஞ்சாப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அகிலன் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 6 மேட்சுமே பயங்கரமா வின் ஆன ஒரு டீம் திரும்ப 6 மேட்ச் தோத்து இப்போ அந்த பிளே ஆஃப்ல போமா வாழ்வா சால்வான்ற ரேஸ்ல இருக்கிறப்போ நம்மளுக்கு தொடர்ந்து தோல்வி, எப்பயாவது ஒரு வெற்றி, திரும்ப தொடர்ந்து தோல்வி, ஒரு வெற்றி, அந்த மாதிரி இருந்த ஒரு டீம் இப்போ நம்ம அட்லீஸ்ட் இந்த பிளே ஆஃப் ரேஸ்ல இருக்குன்றதே நம்ம வந்து கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அதுலயும் இன்னைக்கு மேட்ச்ல தான் நம்ம இந்த சேஞ்சஸே கேட்டுக்கோம். என்ன அப்படின்னா லாஸ்ட் ஒரு 2-3 மேட்சா எடுத்துட்டீங்கனாலே நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்ளமே என்னன்னா அந்த ஒரு பெரிய ஸ்கோர், அதாவது ஒரு 180 அந்த ரேஞ்சுக்கு மேல நம்மளால பெரிய லெவல்ல ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பா அது எங்க ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ஓப்பனிங் 2 பேர் இந்த சீசன், அதாவது இந்த 13 மேட்ச் நம்மளுக்கு ஆயிருக்கு இது வரைக்கும். அதுல அந்த ஓப்பனிங் 2 பேருமே பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஒரு மேட்ச்க்கு அடிக்கிறாங்களே தவிர அதை தாண்டி 2 பேருமே நின்று அந்த பவர் பிளே அந்த 6 ஓவரை கரெக்டா யூஸ் பண்ணாங்களா அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா மேல இருக்கிற 10 டீம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பஞ்சாப் நம்ம பேசியிருந்தோம், அங்க பிரியன் ஷாரியவோ பிரப்சிம்ரன் சிங்கோ நின்று அந்த ஒரு 90-100 ரன்ஸ் கூட கொண்டு வராங்க அந்த பவர் பிளேல. அதே மாதிரி கேகேஆர் பாத்தீங்கன்னா ஃபின்னால நின்னுட்டா அங்கேயுமே பாத்தீங்கன்னா 80-90 ரன்ஸ் வந்தது. ஆமா, அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ன்றது ரொம்பவே முக்கியம் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் தட்டி இப்போ இங்க ஆர்சிபி எடுத்தீங்கன்னா ஃபில் சால்ட் வந்தப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கோலி சிங்கிள்ஸ் எடுப்பாரு, இங்க ஃபில் சால்ட் வந்து நல்லா ஹிட் பண்ணி ஆடக்கூடியவர். ஸோ அவர் வந்து ஸ்கோரை கொஞ்சம் அதிகமாக கொண்டு வருவார். நம்ம இங்க அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ருத்ராஜ் கொஞ்சம் சிங்கிள்ஸ் எடுத்தாலுமே சஞ்சு சாம்சன் வந்து கொஞ்சம் ஸ்கோரை பெருசாக்குவார்னு நினைக்கிறப்போ 2 பேருமே நிக்காதது இந்த சீசன் ஃபுல்லாவே நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா போச்சு. அதுதான் நம்ம இப்போ வாழ்வா சார்வா என்ற போட்டியில நிக்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டர், எனக்கு தெரிஞ்ச மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா, ஏதாவது இப்ப நீங்க லோக்கல் கிரிக்கெட் எடுத்துக்கிட்டீங்கனாலே பாத்தீங்கன்னா ஒரு கடகடன்னு ஒரு 2-3 விக்கெட் போறப்போ நல்லா ஆடுறவங்க கூட அங்க போய் நிற்கும் போது பேட்டை விட வராது. ஏன்னா விக்கெட் விட்டுறா பின்னாடி ஆள் இல்லையே அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த மாதிரி தான் இப்போ சிஎஸ்கே நிலைமையா நான் பாக்குறேன். ஏன்னா ஓப்பனிங்ல கடகடன்னு ஒரு 2-3 விக்கெட், அதுக்கப்புறம் இன்ஜரி, இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன் போறப்போ பின்னாடி இருக்கிற அந்த மிடில் ஆர்டர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா பேட்டே வரல. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஸ்கோர் எடுத்துட்டு போக முடியல. மேபி இன்னைக்கு கேம் அவங்க வின் பண்ணி நம்ம பிளே ஆஃப் போறோம் அப்படின்னா இவங்க கொஞ்சம் இதை சரி பண்ணிக்கலாம். அதுவே போலிங் எனக்கு தெரிஞ்சு போலர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் பெட்டரா தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா ஸ்பென்சர் ஜான்சனா இருக்கட்டும், முகேஷ் சௌத்ரியா இருக்கட்டும். பட் என்ன அப்படின்னா இதுல கேப்டன்ஷிப் இஷ்யூ தான் இருக்கு. ஏன்னா எந்த போலர்ஸை எங்க யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கேள்விக்குறியா நான் பாக்குறேன். அப்படின்னா லாஸ்ட் கேமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட மேட்ச் நம்ம கிட்ட வர வேண்டியது தான். பட் ஆனா ருத்ராஜ் வந்து அங்க சிவம் துபேக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அந்த மேட்சை வந்து சன்ரைசர்ஸ் கொடுத்துட்டார். அந்த தவறை இன்னைக்கு பண்ணாம குஜராத் அகமதாபாத் பிட்ச்ல நல்லா ஃபேஸ் அட்டாக்லாம் நல்லா போகும். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து செயல்பட்டார்னா அதை இந்த 3 சேஞ்ச் பிளஸ் அவரோட கேப்டன்ஷிப்பும் நம்ம ஆட் பண்ணி நிறைய யோசித்து பண்ணார்னா இன்னைக்கு அட்லீஸ்ட் அந்த பிளே ஆஃப் ரேஸ்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நம்ம எலிமினேட் ஆகி வீட்டுக்கு போக வேண்டியதான்.